விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு அதாவது ஒரு பத்திரிகை செய்தி தான். நேற்றைய தினம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்தது. அது ஆன்லைன்லயுமே அது இருக்குது. ஸோ அந்த பத்திரிகை செய்தி மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம என்ன எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன செய்ய வேண்டியது. ஸோ இதுல ஒரு நம்மளுடைய வழியை கடத்தக்கூடிய, இதுல நம்மளுடைய உணர்வை கடத்தக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க தொடர்ந்து பாருங்க உறவுகளை, யாரையும் கட்டாயம் இல்லை, ரைட்டுங்களா? இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பதிவு என்னன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸுக்கானது தாங்க. ஸோ அதுதானே எல்லாருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இப்போ நமக்கு அது எப்போ அந்த தேர்வு முடிவுகள் வரும் அப்படிங்கிறது. இதுல அரசு நிதி நெருக்கடியில் உள்ளதால் உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு வெளியிடாமல் உள்ளதாக தகவல் இப்ப வெளியாயிருப்பதா சொல்லப்படுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரைட்டுங்களா? இப்ப தமிழக உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்ககத்துல 175 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்படக்கூடியதா இருக்குது இல்லையா? இதுல 15,000 பேராசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, ரைட்டுங்களா? அவற்றில் பாத்தீங்கன்னா 4,711 பணியிடங்களை நிரந்தர பணியாசிரியர்கள் பேராசிரியர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எத்தனை? 15,000 பேர்ல 4,711 பேர் தான் நிரந்தர பேராசிரியர்கள். சரி, மீதமுள்ள பணியிடங்கள்ல, அதாவது 8,000க்கும் அதிகமானவங்க பணியிடங்களை பாத்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்கள், இதுல 25,000 ரூபாய் தொகுப்பூதியத்துல இப்ப பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கு இதன் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு இல்லையா? இதுல கடந்த அதிமுக ஆட்சியில, அதாவது 2019ல 2,331 உதவி பேராசிரியரை நியமிப்பதற்கு அறிவிப்புலாம் வெளியானது. அதற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டுருச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு இது தோணலாம், அப்ப இந்த 2,331 உதவி பேராசிரியர்களுக்கான அந்த நேர்காணல் எல்லாம் முடித்தவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? அதன் பிறகு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரியில 4,000 வேகன்சி உதவி பேராசிரியர்களுக்கான நியமிக்கப்படுவர் அப்படிங்கிற சட்டசபையிலுமே அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஏன் நோட்டிபிகேஷனே, டிஆர்பி நோட்டிபிகேஷனே வெளியிட்டாங்க. ஏன்னா ஜிஎல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பணி நியமனங்கிறது சொல்லி அதை மாற்றி பொதுவாக காமனா தேர்வு நடத்தப்படுங்கிறத அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. வெளியிட்டுட்டு ஆனா பாருங்க, இதுல கடந்த ஆண்டு அக்டோபர் 16ல 48 பாடப்பிரிவுக்கு அதையும் மாற்றி 2,708 காலி பணியிடங்கள் போட்டித் தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கான அறிவிப்பும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியிடப்பட்டது. ஏன்னா 4,000 வேகன்சிக்கான அறிவிப்பு வெளியிட அதை கேன்சல் பண்ணிட்டு 2,708க்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அப்போது பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 2,331 பணியிடங்களுக்கான அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க. இதுலதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இன்டர்வியூலாம் நடத்தி வேலை உறுதின்னு வரும்போது ஆட்சி மாற்றம் வந்தவன ரத்து செய்யறதுன்னா அப்ப எப்படி? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா 20 வருடத்துக்கு மேற்பட்ட அவங்க அந்த கெஸ்ட் லெக்சரா இருக்கக்கூடியவங்க. அப்ப அவர்கள் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அப்ப அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப கோர்ட்டுக்கு போன உடனே இப்ப சிக்கலாயிருச்சு. அப்ப அதுல பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இவங்க கோர்ட்டு. அவர்கள் மனநிலையில இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த 4,000 வேகன்சி 2,708 காலி பணியிடங்களுக்கான அதான் 4,000க்கு மேற்பட்ட வேகன்சிக்கு, ரைட்டுங்களா? அப்ப இந்த 2,331 வேகன்சியை எடுத்து வச்சுட்டு மீதமுள்ளதுக்கு தேர்வு நடத்தினாங்க. அப்படி நடத்ததுல இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அதையும் ரத்து செஞ்சுட்டு அக்டோபர்ல வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பாத்தீங்கன்னா பேராசிரியருக்கு தேர்வு கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்படி மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 42,064 பேர் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல தேர்வுக்கான விடை குறிப்பு கடந்த மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஜனவரிக்குள்ள தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது. ஏன்னா இப்ப பிஜி அசிஸ்டன்ட் அண்ட் டிஎன்பிசியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கரங்களால் கொடுக்கப்பட்டது இல்லையா? அதுலயே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமனம் செய்தவர்களும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட எதிர்பார்த்திருந்ததுல தேர்வு முடிவுகள் இதுவரைக்கும் வெளியாகல அப்படிங்கிறது தாங்க. இதுல என்ன சொல்றாங்க,
கோர்ட்டை தான் நம்ம காரணம் காட்டிக்கிட்டு கோர்ட்டுனாலதான் இது வந்து தடைபட அப்படிங்கிற நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப அரசு வந்து பாத்தீங்கன்னா அரசு நிதி நெருக்கடியில் உள்ளது அப்படிங்கிறாங்க. தற்போது முடிவுகளை வெளியிட்டு பணி நியமன ஆணை வழங்கினால் அவர்களுக்கு மாத சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும். நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுதான் கல்விக்காக செலவு செய்வதை ஏன் கணக்கு பார்க்கறாங்க அப்படிங்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 175 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த 175 கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சர்ஸை மட்டுமே நம்பி, ஏன்னா கெஸ்ட் லெக்சர் வாய்ப்பு கொடுக்கறத நம்ம குறை சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிலை, மாணவர்கள் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயர்கல்வித்துறையில கெஸ்ட் லெக்சர்ஸ், பள்ளி கல்வித்துறையில டெம்பரரி டீச்சர்ஸ், இவர்களை வைத்து, ஏன்னா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறத நான் மறுப்பதற்கு, ஆனா அவர்களுக்கு வந்துட்டு அந்த மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணுவதில் இருக்கக்கூடிய சவால் யோசிச்சு பாருங்க. மாணவர்கள் அடிக்கக்கூடாது, மாணவர்கள் கண்டிக்க கூடாத நிலையில வந்துருச்சு. அப்ப நிரந்தர பேராசிரியர்களுக்கே வந்துட்டு சிக்கல் இருக்கும்போது இந்த மாதிரி டெம்பரவரியா இருக்கக்கூடியவர்கள் மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவர்கள் எப்படியாக மாணவர்களை பக்குவப்படுத்துவதற்கு முடியும்? அவர்களுக்காக கை கொடுப்பதற்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாகும் அவர்கள் வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடியவர்களா, அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாம போயிருது இல்லையா? அப்போ ஒரு யூனியன்கிறது இல்லாம போயிருது இல்லையா? அப்ப அரசு நிரந்தர பணியாளரா இருந்தா அரசு சப்போர்ட் இருக்குது, நமக்கா யூனியன் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்ப கல்விக்காக செலவு செய்வதில் ஏன் கணக்கு பார்க்கறாங்க? அப்ப அடுத்த ஒரு தலைமுறையே வந்துட்டு ஒரு தவறான வழிகாட்டியை காட்டுற மாதிரி தானே இது இருக்குது. சரி, இது வந்துட்டு நானா சொல்றது, நான் வந்துட்டு அந்த பத்திரிகை செய்தியில வந்த விடயத்தை வச்சு நான் வந்துட்டு சில விடயங்கள் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிவு இப்ப வெளியாகாதனால தேர்வு எழுதியவர்களுடைய அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம இப்ப தவிச்சு வர்றாங்களா இல்லையா? இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தனியார் கல்லூரிகள் வந்து தற்காலிகமா பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா? அவங்க முடிவை அவங்களுடைய நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. தேர்வு முடிவு தெரிந்தால் தற்போது பணியை தொடரலாமா வேண்டாமா, இதுல விட்டு விட, ஏன்னா அவர்களும் ஒருவேளை தனக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டா அவர்கள் வெளியில வந்துட்டா அந்த மாணவர்களுக்கு இன்னொரு நபரை வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி என்ன முடிவு எடுக்க தெரியாம திணறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நான் இன்னொரு விடையும் சொல்றேங்களே, இப்ப நான் வந்துட்டு ஒரு தனியார் பள்ளியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 15 வருடத்துமா வந்துட்டு நம்ம அந்த பள்ளியிலேயே ஒரே பள்ளியில தான் நம்ம ஒர்க் பண்ணி, எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு பள்ளின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியான ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ பிஜிடிஆர்பி, செட் எக்ஸாமு, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொபோசர்ஸ், இது எல்லாமே ஒன்றா வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸோ நான் என்ன பண்ணுறேன், செட் எக்ஸாமும் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த தேர்வுலாம் வந்தவுடனே எனக்கு சரி ஓகே, நம்ம லாங் லீவு கேட்டோம்னா நம்ம நம்பிக்கைங்கிறது சிக்கலாயிரும், சரி வேண்டாம் அப்படிங்கிறதும் இன்னொன்று சில மன வருத்தங்கள் மேனேஜ்மெண்ட் லெவலில் இல்லை. ஸோ அங்கே சில மன வருத்தங்கள்னால நான் என்ன பண்ணிட்டேன், அதோட சரி சார், நம்ம இந்த டென்ஷன்லேயே இருந்தோம்னா நம்ம அரசு பணிங்கிறது தான் நமக்கு, அதுதான் நிரந்தரம். ஸோ நம்ம அதை வந்துட்டு எப்படியாவது முயற்சி செய்வோம், கிளாஸ் போய் நம்ம எப்படியாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் விடுமுறை எடுப்போம். அப்படின்னா அது வந்துட்டு படிக்கக்கூடிய 12th மாணவர்கள் பாதிப்படைவாங்க இல்லையா? ஸோ நம்ம அது மாணவர்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நிர்வாகத்திலையும் வந்துட்டு ஏன் ரிலீவ் ஆகிறீங்க, இருங்க சார், நீங்கள் வந்துட்டு இருங்க, உங்களுக்கான வாய்ப்பு இங்கே இருங்க அப்படின்ட்டு அவங்களும் அதை வந்துட்டு டிஃபன் பண்ணி அவங்க இது பண்ணலை. சரி, நானும் வந்துட்டு அடுத்து செட் எக்ஸாம் இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட் எக்ஸாம் தயாராகிறேன், பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறேன். செட் எக்ஸாம் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தோன்னா அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கு அதுக்கு தயாராகிறேன். ஸோ இப்போ செட்டில் வந்துட்டு பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் பிஜிடிஆர்பியில் நமக்கு வாய்ப்பு வரல. அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் இப்போ தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் நான் அந்த பள்ளியோட தொடர்புல இருக்கிறேன், போகிறேன். அதில் சில விடயங்கள் அரசு சார்ந்த சில கோப்புகளுக்கு வந்துட்டு நம்ம அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஆனால் என்னன்னா திரும்ப நம்மளால அங்கே போக முடியுதா? உரிமையோட போறோம், ஆனா உரிமையோட வந்துட்டு அதே பள்ளியில வந்து நம்ம பணிபுரிவதற்கு வாய்ப்பு அது கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அங்கே இருக்குதா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம கேட்கவும் முடியாது, ஏன்னா நம்ம வெளியில வந்துட்டோம். இப்ப எப்படி போய் அவங்கள்ட்ட போய் மறுபடிக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னா அது அவர்களுக்கும் சங்கடம், எனக்கும் ஒரு ஏற்கனவே இருந்த அந்த நம்பிக்கையும் இல்லாம போயிருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, அதாவது இது வந்துட்டு எதுக்காக சொல்றேன்னா, இந்த தனியார் நிறுவனங்களை பணிபுரியவங்க வந்துட்டு வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடுத்து அவர்களுக்கு திரும்பவும் கை கொடுக்குமானா கை கொடுக்காது.
அப்ப அவர்கள் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதா உள்ள இருக்கிறதா தெரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்ப ரிசல்ட் வருமா வராதாங்கிற இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழல். நான் அதுக்காக இதை சொல்றேன். இப்ப தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி இந்த முடிவுல வந்துட்டா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி இல்லைன்னா இப்ப 2019 2331 பேருக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கடைசியில அவர்கள் கைவிடப்பட்டது போல இந்த 2708 பேர் யாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த 42,064 பேர் தேர்வு எழுதியவர்கள், அவர்கள் மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 42,064 பேர்ல வந்துட்டு சிலர் வந்துட்டு ஓகே அப்படின்னு கூட இருக்கலாம். சிலர் ஒரு 30,000 பேர் வச்சுக்கிறோமே, அவர்களுடைய நிலை. அப்ப அந்த 30,000 பேருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த 2,908 பேர் வந்துட்டு ஃபுல்லி குவாலிஃபைடா இருக்கக்கூடியவர்களா இருக்குமானால் அவர்களோட மனநிலை என்ன? அப்ப ஏற்கனவே 2,331 பேர், இப்ப 2,708 பேர் இவர்களும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த செலக்ஷன் நடக்குமா? தேர்தல் வந்துருச்சு இல்லையா? அப்ப ரிசல்ட் வராத போது அடுத்து புதிய சட்டசபை அமையும் போது அவர்கள் ஒரு புதிய ஒரு வழிகாட்டியை வெளியிட்டு இதையும் ரத்து செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த பயம் இருக்குமா இருக்காதா? இப்ப 4,000 வேகன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இதுல என்ன காரணம் சொல்றாங்க? சோ ஃபண்ட் இல்லைன்னு காரணம் சொல்றாங்க. நம்ம ஃபண்ட் இல்லைன்னா அதுக்கு ஏன் கொடுக்குறிய, இதுக்கு ஏன், இதெல்லாம் இதுல பேசுறதுக்கு இல்லை, இந்த சேனல்ல நம்ம பேச போறது இல்லை. ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல 2,708 பேருக்கே ஃபண்ட் இல்லைன்னா 4,000 பேருக்கு எப்படி? குழப்பமா இருக்குல்ல? உண்மையிலே இது என்ன எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஆனாலும் ஒரு நம்பிக்கை. இது வந்துட்டு ஒரு பத்திரிகை செய்தி, அவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க வந்துட்டு இந்த பத்திரிகையில வெளியிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இது அதிகாரப்பூர்வ விடயமும் இல்லை. அப்ப டிஆர்பி போர்டு என்ன, அவர்கள் அடுத்து எப்படி ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து எப்படி உருவாக்க போறாங்க, இதைத்தான் நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோர்ட்டு நடைமுறை இருக்கணும். ரிசல்ட் குவாலிஃபைடு, அந்த குவாலிஃபைடு லிஸ்ட் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப ரிசல்ட்டை வெளியிடலாமே அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட்டை வெளியிட்டுட்டா யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவர்கள் மறுபடியும் போர்க்கொடி தூக்கிடுவாங்கிறதுக்காக ரிசல்ட்டை அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த 42,064 பேர் மட்டும் அவர்கள் யாருன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்கிற அந்த மனநிலைக்கு எதுவும் வந்துட்டாங்களா? ஸோ பார்ப்போம். ரிசல்ட் வருங்கிற கிளிசோசியம் மாதிரி தான் ரைட்டுங்களா? ஏன்னா சில உறவுகள் சொன்ன மாதிரி கிளிசோசியம் மாதிரியே மாறி போச்சு நம்ம நிலையும். சரி, எனிவே நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.